அனைவருக்கும் வணக்கம். இந்த 7வது செக்மெண்ட்டில் மறுபடியும் நம்ம மீட் பண்ணுறோம். ஏற்கனவே 5th and 6th செக்மெண்ட்டில் வாட் அண்ட் வேர் பார்த்தாச்சு. இப்போ வென்னுக்கு வரப்போம். என்ன, எங்கே, எப்பொழுது, இல்லையா? இந்த மூணு கேள்வி. சரி, இப்போ அது சொல்கிறதுக்கு முன்னாடி, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளக்கம் என்னென்னா, இப்போ நம்ம இப்போ கையாண்டுக்கிட்டு இருக்கோம்ல, சொல்லாடல், சொல் வழக்கு, சொற்கள், மற்ற சொற்றொடர்கள், அது வாக்கியங்கள், அவை எல்லாமே நம்ம அன்றாட பயன்பாட்டில் நம்ம பயன்படுத்துகிறது தான். அந்த மாதிரி சொல் வழக்கத்தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த டிரான்ஸ்லேஷனில் தமிழாக்கத்தில் அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது என்ன ரிட்டன் இங்கிலீஷ் மாதிரி இல்லையே, சில கிராமர் இதில் பார்த்தா ரிட்டன் இங்கிலீஷ் மாதிரி இல்லாத மாதிரி சில இடங்களில் தோற்றம் அளிக்குதேன்னு சில பேர் சந்தேகப்பட்டால், அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படி தான் இருக்கும். ரிட்டன் இங்கிலீஷும் ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஒன்றாயிட்டா அப்புறம் வேறுபாடு இல்லாமல் போயிடும். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள், வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் அப்படிங்கிற வேகமாக கேட்குறத வாட் டு டூ இன் திஸ் அப்படிங்கிறது தான் சொல் வழக்கு, இல்லையா? அதனால் ரிட்டன் இங்கிலீஷுக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஆக பயன்பாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி சொற்றொடர்கள் மற்றும் வாக்கியங்களை தான் அதில் உபயோகப்படுத்தி போயிட்டுருக்கோம். அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு கவனித்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது, நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கீங்க, அதை கேள்விப்படுறேன். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அடுத்தது, ஆங்கிலத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு சிறிய குறிப்பு என்னென்னா, we have to be very proud of being ruled, அல்லது we were being ruled by the British people. நாம் ஆளப்பட்டிருக்கிறோம், நம்ம இந்தியா ஆளப்பட்டிருக்கிறது ஆங்கிலேயர்களால். அதனால் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம், கொஞ்சம் சந்தோஷம் பட்டுக்கலாம். அவங்க நல்லதும் செஞ்சுருக்காங்க, கெட்டதும் செஞ்சுருக்காங்க. நல்லது என்னென்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு, மற்ற ஆர்ட்டு, ஆர்கிடெக்சர், மியூசிக், இந்த மாதிரி இதுகளில் நிறையா செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி முல்லை பெரியாரை பற்றி நம்ம பேசுகிறது இல்லையா, அதேமாதிரி இந்த லாங்குவேஜும் ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. விடுதலை நம்ம அடைஞ்சிட்டா லாங்குவேஜ் நம்மளோட இருக்குது. இங்கிலீஷ் பீப்புள் லெஃப்டஸ், இங்கிலீஷ் பீப்புள் போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க லாங்குவேஜ் இருக்குது. இதே மாதிரி வேறு நாடுகள் நம்மளை ஆண்டிருந்தா ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். அவங்க லாங்குவேஜெல்லாம் நம்ம சகிச்சிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சைனீஸ் எடுத்துக்கோமே. வென் ஐ வாஸ் அட் சிங்கப்பூரில் இருந்தப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 வயசானவங்க நின்று ஒரு ஈவினிங் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே சத்தம். நான் ஏதோ அவங்களுக்குள்ளே சண்டை போல் இருக்குன்ட்டு போயிட்டு, ப்ளீஸ் காம் டவுன், டோன்ட் ஃபைட் வித் ஈச் அதர் அப்படின்னு சொன்னால், போய் அவர் ஃபைட்டிங் அப்படின்னு கேட்டால் எல்லாம் சிரிக்கிறாங்க. அவங்கள சுற்றி நிற்கிற சீனாக்காரங்களும் நடந்து சிரிக்கிறான். என்னென்னா, ஜஸ்ட் வி ஆர் ஜோக்கிங் ஒன்லி, ஒய் யூ கெட் எக்ஸைட்டட் அப்படின்னு கேட்குறான். ஏன் பரபரப்படைகிறீங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, நாங்கள் சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தோங்க. அப்போ ஜோக் அடிக்கிறது எப்படி இருந்தால் சீரியஸாக பேசணும் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அப்போ தான் சீன மொழியோட கடுமை தெரிஞ்சது எனக்கு, ஏப்பான்னு. அந்த மாதிரி பீப்புள், அந்த மாதிரி லாங்குவேஜ்காரங்க நம்மளை ஆண்டிருந்தால் நம்ம பாடு என்ன வருதுன்னு நினச்சி பார்த்தேன். சரி, அப்போ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்கள் போனாலும், அது ஒரு செஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டராக இருக்கலாம், அல்லது ஸ்போக்கன் கிளாஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. எங்கே போனாலும் டீச்சரோட பார்த்து கொஞ்சம், லேர்னரோட பார்த்து தான் அதிகம். 25% part goes to the teacher and the 75% of the part goes to the learner. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதனால் நீங்கள் கற்றுக்கிற நீங்கள் தான் முக்கால்வாசி முயற்சி எடுத்து ஆகணும். அப்போ தான், ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் சொல்லுவேன், நீங்கள் பேச ஆரம்பித்தோன்னென்னாவும் உன்னை சுற்றி இருக்க எவனாவது 2 ஃப்ரெண்டு சொல்லுவான், ஏய் மச்சு நல்லா தானே இருந்தான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிப்பான். நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் எதோ கொஸ்டின் கேட்குறீங்கன்னு வச்சுங்க திடீர்னு இங்கிலீஷில், அப்போ இந்த மாதிரி கிண்டல்லாம் வரும். ஆனால் அதுக்காக எந்த வித தயக்கமோ கூச்சமோ பட வேண்டாம். பிகாஸ் அந்த பின்னாடி இதே ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் கிண்டல் பண்ணால, அதே ஃப்ரெண்டு உங்ககிட்ட உங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்குவான். அந்த நேரம் வரும். அதனால we have to wait for that. அதாவது டோன்ட் ஃபீல் எனி ஷைனஸ். அதே நேரத்தில் டோன்ட் கெட் எனி ஹெசிடேஷன், தயக்கமோ கூச்சமோ இல்லாமல் இருந்தால் தான் இது நடக்கும், இல்லாட்டி நடக்காது. அல்லது என்னென்னா, எழுதுனது நோட்டில் எழுதுறீங்களா,
நோட்டில் எழுதி வச்சா நோட்டோடு இருக்கும், வீடியோவில் இருந்தால் வீடியோலேயே இருக்கும், மனசுக்குள்ளே இருந்தால் மனசோடு போயிடும், அவ்வளோதான். பட்டு லாங்குவேஜ் ஷுட் பி ஸ்போக்கன் அவுட். வாய் வழியாக பேசினா தான் லாங்குவேஜ் வரும். ஆனால் தெரியும் அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் பார்த்துக்கலாம், வராது. சூழ்நிலை வர்றப்போ நமக்கு லாங்குவேஜ் வராது. அதனால் எதுக்கும் ரெடியாக இருக்கணும். அந்த முயற்சியை கைவிட்டுறாதீங்க. அந்த ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 7th செக்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவோம். அந்த 7th செக்மெண்ட்டில் வென் வச்சு பார்க்க போகிறோம். இந்த டிட் டஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கொஸ்டினில் கம்பைன் பண்ணி வரப்போகுது, அதையும் பார்க்க போகிறோம். செக்மெண்ட் 7ல் WH கொஸ்டினில் வென் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வென் டு மீட் அகெயின் டு டாக் அபவுட் ப்ராப்பர்ட்டி மேட்டர். when to meet again to talk about property matter. சொத்து விஷயமாக பேச மறுபடியும் எப்போ சந்திக்கிறது, சொத்து விஷயமாக பேச மறுபடியும் எப்போ நம்ம சந்திக்கிறது. when to meet again to talk about property matter. சரி, அடுத்தது நம்பர் 2 பாருங்கள். when to repay the amount if he is not available at his home. அவர் வீட்டில் இல்லாட்டி பணத்தை எப்போ திருப்பி கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பணம் வாங்கிறீங்க, பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்போ கொடுக்குற நேரத்தில் ஒரு கொஸ்டின் இன்னொருத்தர் ஃப்ரெண்டை கேட்குறேன், அவர் ஒரு வேளை வீட்டில் இல்லாட்டி யார்ட்டா கொடுக்குறது, எப்போ கொடுக்குறது மறுபடியும். அவர் வீட்டில் இருந்தால் யார்ட்டையோ கொடுக்க முடியாது, நம்ம யார்ட்டையோ பெரிய தொகை. அதனால் அவர் வீட்டில் எப்போ இருக்காருன்னு பார்த்து தானே கொடுக்கணும். அப்போ எப்போ போகலாம். பெரும்பாலும் அவர் வீட்டில் ஈவினிங்கில் இருப்பார். யூ மே கோ இந்த ஈவினிங் அப்படின்னு ஆன்சர் வந்தாலும் வரும் உங்களுக்கு. when to repay the amount if he is not available at his home. இப்போ ஹோம்ங்கிற வேர்டு ஹோமும் ஹவுஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க முன்னெல்லாம் பழைய முறைப்படி. என்னென்னா ஹோம்னு சொன்னால் அது பர்மனன்ட் ரெசிடென்ஸ், ஹவுஸ்ன்னு சொன்னால் எனிவேர் எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அது ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோம் ஹவுஸ் ரெண்டுமே இன்வேரியபிளாக யூஸ் ஆகுது, ரெண்டுமே சேம் ஆகிட்டு. இப்போ when to repay the amount if is not available at his home. ஒரு வீட்டில் இல்லாட்டி எப்போ பணத்தை திருப்பி கொடுக்குறது அப்படிங்கிறது. நம்பர் 3 பாருங்கள், when to go for getting the application form. வெரி சிம்பிள் கொஸ்டின். ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு டேட் தெரியாது, எந்த டேட்டில் அந்த இன்ஸ்டியூஷனில் அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு. அதனால் அவனை கேட்குறேன், when to go for getting the application form. when to go அப்ளிகேஷன் வாங்க எப்போ போகிறது. அடுத்த நம்பர் 4 பாருங்கள், when does he come to the airport. does come. இந்த டஸ் டிட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெட்டோட ஏற்கனவே டிட்டு டூ டஸ் எல்லாத்துலேயும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம், முன்னாடி செக்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். அப்போ பார்க்குறப்ப இந்த வென்னும் போட்டு பார்க்குறப்ப நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். பாருங்கள், when does he come, does come. இப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது கொஸ்டின். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷீட் வந்தால் வர்பில் எஸ் சேரணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் கொஸ்டினில் டஸ் வந்துட்டால் வர்பில் எஸ் வந்துடாது, அதையும் பார்த்தோம். அதனால் when does he come to the airportனா ஆன்சர் என்ன வரப்போகுது, he comes to the airport at 7 PM tonight அப்படின்னு வரப்போகுது. அல்லது ஏதோ ஒரு டைம் போட்டு வரப்போகுது, ஹி கம்ஸ்னால் வரப்போகுது. ஹீ வில் கம் அப்படிங்கிறது அதிகம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வில் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லை, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏர்போர்ட்டுக்கு எப்போ அவர் வர்றாரு அப்படின்னா நீ சொல்ல போகிற ஹி கம்ஸ் அட் 7 o'clock திஸ் நைட். இன்றைக்கி ராத்திரி 7 மணிக்கு வர்றாரு அப்படிங்கிறோம் இல்லையா. வரப்போகிறாருங்கிறது தான் வர்றாருங்கிறோம். ஹி வில் கம்ங்கிறதுக்கு பதிலாக ஹி கம்ஸ். ஆன்சரில் ஹி கம்ஸ்னு வந்துடும், இந்த எஸ் சேர்ந்துடும் வர்பில். ஹி கம்ஸ் டு த ஏர்போர்ட் at 7 o'clock or 8 o'clock. நம்பர் 5 பாருங்கள், when did he return from abroad. did return கொஸ்டினில் பாருங்கள், டிட்டுங்கிறது கொஸ்டினில் வந்தால் வர்பில் ஈடியெல்லாம் சேராது, பாஸ்டன்ஸ் வர்பு வராது. ஏன்னா டிட் சிம்பிள் வந்துட்டு, டிட்டுங்கிறது பாஸ்டன்ஸ் சிம்பிள், அது வந்துட்டாலே அந்த கொஸ்டினில் இங்கே வர்பில் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு தான் வரும். அப்போ ஆன்சரில் வந்துடும், இடி பாஸ்டில் வந்துடும். டிட் ரிட்டர்ன்கிறது ரிட்டர்ன்டு, வெளிநாட்டிலேருந்து எப்போ அவர் வந்தார் அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் வர்றப்போ ஹி ரிட்டர்ன்ட் ஃப்ரம் அப்ராட் லாஸ்ட் மந்த். ஹி ரிட்டர்ன்ட் ஃப்ரம் அப்ராட் லாஸ்ட் இயர் அப்படின்னு எது வேணால் ஒரு வருஷத்தை சொல்ல போகிறீங்க. அல்லது ஹேட் போட்டு சொல்லலாம், நம்ம பார்த்துருக்கோம் ஹேடோட ஹேடையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேட் யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஹி ஹேட் ரிட்டர்ன்ட் ஃப்ரம் அப்ராட் லாஸ்ட் மந்த், அல்லது லாஸ்ட் இயர், லாஸ்ட் வீக், அல்லது இந்த மந்த் ஆஃப் ஜூன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறதுனாலும் சொல்லலாம். அப்போ ஹேட் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து நம்பர் 6 பாருங்கள், when do you meet him to settle the alliance. when do you meet him to settle the alliance.
do meet. சரி, எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டின் தான். அதனால் when do you meet him to settle the alliance, நான் கல்யாணம் பேசி முடிக்க எப்போ நீ அவரை பார்க்குற. சரி, இதுவும் ஃபியூச்சரிஸ்டிக் தான், ஆனால் ப்ரெசண்ட்டில் இருக்குது. இப்போ செட்டில் அலையன்ஸ். இப்போ அலையன்ஸுங்கிற வேர்டு வந்தோன்னா ஞாபகம் வருது. 2 நேரத்தில் 2 சூழ்நிலையில் இந்த அலையன்ஸுங்கிற வேர்டு அதை யூஸ் பண்ணுறோம். ஒன்று இந்த கல்யாணம் பேசி முடிக்கிறது அந்த விஷயம் வர்றப்ப அலையன்ஸ் முடிச்சாச்சா, பையனுக்கு அலையன்ஸ் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க, பொண்ணுக்கு பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அலையன்ஸுனாலே கூட்டணின்னு தேர்தல், அடுத்தது தேர்தல் நேரத்தில் கூட்டணி, எந்தெந்த கட்சி எதோட கூட்டணி அப்படிங்கிறப்ப அலையன்ஸ், எலெக்ஷன் அலையன்ஸ் இதாயிட்டா அப்படிங்கிறது இதெல்லாம் கேட்குறாங்க, முடிவாயிட்டா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி அலையன்ஸுங்கிற வேர்டு மேரேஜ் சமயம் அல்லது தேர்தல் சமயத்தில் உபயோகப்படுத்துகிறோம். இன்னொன்று ஞாபகம் வருது, அது அலையன்ஸாக பார்த்து வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பேர் பழைய பேர் புரோக்கர் அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் கொச்சையாக இருக்குங்கிறதுனால அது ஒரு சினிமாவில் கூட வரும் அதை பற்றிய வசனம். அதாவது இது பேரழகன்கிற படம்னு நினைக்கிறேன், சூர்யாவோட படம். அதில் விவேக் மனோரமா பேசிகிட்டு இருக்கும். மனோரமா ரொம்ப அலட்சியமாக, நீ புரோக்கர் தானே, கல்யாண புரோக்கர் தானே அப்படின்னு கேட்குறப்போ, நோனோ என்ன இப்படி சொல்லிட்டேன், நான் மேரேஜ் கவுன்சிலர் அப்படிம்பார் விவேக். என்ன காரணம், அது கொஞ்சம் மாடர்னாக மேரேஜ் கவுன்சிலர் அப்படிம்பாங்க. ஆலோசகர், நான் திருமண ஆலோசகர்னா, அவனும் புரோக்கர் இல்லை அப்படின்னு சொல்லணுன்னே அது விளக்கம் கொடுப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலருங்கிற வேர்டு நல்லா ஞாபகம், சியில் வந்தால் COUNCILLOR அப்படி வந்ததுன்னா அது எலெக்ஷனில் ஜெயிச்சு வர்றாங்களா வார்டு கவுன்சிலர், அதெல்லாம் அது அது சியில் வர்றது. இதே கவுன்சிலர் அப்படின்னு சொன்னால் எஸ் வரும். அந்த கவுன்சிலர் COUNSELLOR அப்படி வந்ததுன்னா அது ஆலோசகர்னு அர்த்தம். அதை ஞாபகம். சரி, 7th கொஸ்டினை பாருங்கள். when did you see him last? ஒருத்தர் இந்தியாவில் இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அல்லது அவர் இறந்தும் போயிருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கேட்குறது, ஒருத்தரை பார்த்து அவரை கடைசியாக நீ எப்போ பார்த்த. when did you see, did seeங்கிறது saw, அப்போ ஆன்சரில் saw வரும். I saw him last in the month of June அப்படின்னு வரும். when did you see him last, அப்போ டிட் சி அப்படிங்கிறது சான்னு வந்துடும், ஆன்சரில் சா. லாஸ்ட்டுங்கிறது கடைசி, அப்போ பார்த்தேன். வென் டிட் யூ சி ஹிம் லாஸ்ட், அப்போ ஐ சா ஹிம் ஒன்லி இந்த இயர், லாஸ்ட் இயர் இந்த மேரேஜ் அல்லது இந்த மார்க்கெட் பிளேஸ். ஐ மெட் ஹிம் அல்லது ஐ சா ஹிம் லாஸ்ட் வீக் இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். அப்போ டிட் சி எப்போ நீ கடைசியாக அவரை பார்த்தேன். நம்பர் 8 பாருங்கள். வென் டு யூ ஸ்டார்ட் ஃபார் சிங்கப்பூர், அப்போ டு யூ ஸ்டார்ட்டுங்கிறது என்ன, கிளம்புறதுக்கு சொல்கிறது. அப்போ வென் டு ஸ்டார்ட் ஃபார் சிங்கப்பூர், தட் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக் தான் இதுவும். எப்போ சிங்கப்பூருக்கு எப்போ நீ போகிற அப்படின்னு வருதா. அப்போ ஐ ஸ்டார்ட் ஃபார் சிங்கப்பூர் நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது வரும். when do they come for the marriage, when do they come for the marriage, do they when do they come for the marriage, right, கல்யாணத்துக்கு எப்போ அவங்க வர்றாங்க. சரி, when do they come for the marriage. அடுத்த 10 பாருங்கள். when did you give the advance money, when did you give the advance money, did give, அப்போ what will be the answer. The answer என்ன இருக்க போகுது, ஐ கேவ் த அட்வான்ஸ் மணி ஆன் சச் அண்ட் சச் எ டேட் அப்படின்னு வரப்போகுது. டிட் கிவ்ங்கிறது கேவாக போய்டும் ஆன்சரில். ஐ கேவ் த அட்வான்ஸ் மணி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்த்தோ டேட்டோ ஏதோ ஒன்று சொல்ல போகுது. when did it happen, அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். when did it happen, அது எப்போ நடந்தது, எப்போ அது நடந்தது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. மேபி an accident or it may be a good thing, it may be somewhat a better thing than the accident. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்போ when did it happen அப்படிங்கிறப்ப எப்போ அது நடந்தது. did happen, அப்போ past tenseல என்ன வரும், it happened. இப்போ answer will be it happened yesterday or it happened a day before yesterday, it happened a week ago அப்படி மாதிரி ஆன்சர் வந்துடும். சரி, நம்பர் 12. when can you repay the loan amount, when can you repay the loan amount. கேன்ங்கிறது வருது, முடியும் அப்படிங்கிற. அது மோடால் வர்பில் கேன், குட், மே, மைட்டு, உட் இதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த கேனை பார்ப்போம். கேன்னா முடியுங்கிற வார்த்தைக்காக உள்ளது தான் அது. வென் கேன் யூ ரீபே த லோன் அமௌண்ட் அப்படிங்கிறப்ப கடன் பணத்தை எப்போ நீ திருப்பி கொடுக்க முடியும், கடன் பணத்தை எப்போ நீ திருப்பி கொடுக்க முடியுங்கிறது கேட்டுரு.
அப்போ when can you repay the loan amount? சரி, இந்த when வச்சு. Next, number 13. When did she tell you that matter? When did she tell you that matter? Did tell. அப்போ answer will be she told that matter only yesterday. நம்ம கேட்கலாம், வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, பட் உங்ககிட்ட சொல்லிட்டாளா? அப்போ when she told அப்படிங்கிறதா when did she tell you that matterங்கிறப்ப she toldன்னு வரும். டெல்லுக்கு பதிலாக இது வந்து ஆன்சரில் டோல்டுங்கிற பாஸ்ட் டென்ஸ் வரும் வந்துடும். அடுத்து நம்ம 14 பாருங்கள். when does the flight depart? when does the flight depart? ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். இந்த ஃப்ளைட்டுங்கிறது எதில் வரும்? இட்டில் வரும். ஹீ ஷீ இட்டில் அந்த இட்டில் வந்துடும் அது இல்லையா ஃப்ளைட்டுங்கிறது. ஸோ அப்படி வர்றப்ப வர்பில் எஸ் சேரணும். ஆனால் கொஸ்டினில் சேரலை. என்ன காரணம்? ஏற்கனவே எத்தனையோ டஸ் உள்ள இதெல்லாம் பார்த்தாச்சு. எஸ் இங்கே வர்றதுனால டிபார்ட் தான் வரும், எஸ் வராது. ஆன்சரில் வரும். த ஃப்ளைட் டிபார்ட்ஸ் டுநைட், த ஃப்ளைட் டிபார்ட்ஸ் டுமாரோ ஈவினிங், அந்த மாதிரிலாம். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக த ஃப்ளைட் டிபார்ட்ஸ் டுமாரோ மார்னிங், இந்த மாதிரி. ஃப்ளைட் எப்போ கிளம்புது? அப்போ ஃப்ளைட் எப்போ கிளம்புதுங்கிறத சொல்லணும் இல்லையா? கிளம்புதுன்னா ஃபியூச்சரிஸ்டிக் தான். சரி, when does the flight depart? 15. When did they start construction work? When did they start construction work? அப்போ கட்டட வேலை எப்போ அவங்க ஆரம்பித்தாங்க? when did they start? did startங்கிறது ஆன்சரில் என்ன வந்துடும்? they started the construction work last year, they started the construction work last month, அந்த மாதிரி. அல்லது தே ஹேட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் மந்த்து அல்லது டேட்டோ அந்த டைமோ மந்த்தோ ஏதோ சொல்கிறதுனால தே ஹேட் ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த ஜூன் ஒன்லி, த லாஸ்ட் ஜூன் ஒன்லி, அப்படி வந்துடும். சரி, 16th கொஸ்டின் பாருங்கள். when will I see you again? when will I see you again? இந்த சென்டென்ஸ் வந்தோடனே ஐ கெட் ரிமைண்டட் ஆஃப் எ பாப் மியூசிக் டைட்டில் வித் த சேம் டைட்டில், when will I see you again? ஸோ இது 3 degreesங்கிற பாப் மியூசிக் குரூப்பில் இந்த டைட்டில் இருந்தது. இந்த டைட்டில் வந்து பிஃபோர் 1980s 1980க்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஒரு குரூப்பு. அதில் ரொம்ப ஃபேமஸான சாங் when will I see you again. இது பெரும்பாலும் ஃபார்வெல் பார்ட்டி அதிலெல்லாம் வரும், பிரேக்கப் பார்ட்டியில் இது இந்த அப்போல்லாம் போடுவாங்க. அப்போ அந்த அப்போல்லாம் கேசட்டு தான், சிடி இல்லாத காலத்தில் அந்த கேசட்டை போய் வாங்கிட்டு வந்து இது பண்ணோம். டூரிங் மை பிஜி ஸ்டடீஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு சென்னை பர்வம் பசாரில் போய் தே பாட் தட் பர்டிகுலர் கேசட் பை த 3 degrees. when will I see you againங்கிற டைட்டில் நல்லாயிருக்கும். அந்த அந்த நம்ம 16th கொஸ்டின் இது. ஆக மொத்தம் வெனில் இவ்வளவு இது பார்த்தாச்சு. எவ்வளவு மொத்தம் 16 சென்டென்சஸ் பார்த்தாச்சு. இதில் வென்னை வச்சு நிறைய கொஸ்டின்ஸு இதே சேம் சுச்சுவேஷனில் வேறு சுச்சுவேஷன் வேறையாக இருக்கலாம். பட் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறப்ப இதே தடவை பார்த்துங்க. இந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணிகிட்டே போகலாம். அதே மாடலில் நிறைய பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? டிட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் வர மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். டிட்டு, டூ, அது டஸ்ன்னு பார்த்தீங்களா, டூ அது ப்ரெசண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாஸ்ட் வெர்பு ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு இந்த கொஸ்டின் வெர்பு டிட் வந்துட்டதுனால இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வரும். டிட் ஹேப்பன், அதே மாதிரி டிட் டெல்லு, டஸ் டிபார்ட், எஸ் இல்லை, டிட் ஸ்டார்ட், அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துங்க. இந்த 16 கொஸ்டினோட மாடலையும் பார்த்துட்டு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஆஸ்க் சம்படி சச் எ கொஸ்டின் ஆர் ஆஸ்க் வித்தின் யுவர் செல்ஃப். நீங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்டு நல்லா ஸ்பீக் இட் அலவுட், ஆஸ்க் இட் அலவுட். ஆல்ரெடி டோல்ட் யூ டு அவாய்ட் ஷைனஸ் அண்ட் ஹெசிடேஷன் யூ ஹாவ் டு talk it aloud, speak it aloud. You have to practice it aloud. Then only the shyness and hesitation will go. I've already told you so many times. Sir. Now we have come to the end of segment 7 and we will start the segment 8 soon. So until now we are having 7 videos in our disposal. So you have to rewind it and once again start practicing all those questions.
in your own model. The pattern may be the same, but you have to frame questions as you wish. The situations may be yours, right? So we have to meet in the 8th segment with the other WH series questions, but it will end within 2 or 3 videos. But we will start something else in the 9th or 10th video segment. Until then, goodbye.